நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீ இந்த வருஷத்தில் பழைய இரும்பு கடை பல்லாவர சந்தையிலேருந்து என்னென்ன பொருட்கள் எடுத்த, என்னென்ன சரி பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிறத ஒரு வீடியோவை போடு ப்ரோ, ரூம் டூர் மாதிரி போடு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். நமக்குன்னு ஸ்டூடியோலாம் கிடையாது, ஆனால் என் ரூமில் ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி பெட்டிக்குள்ளே பழைய எலக்ட்ரானிக் கேட்சஸ்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது. 2 லேப்டாப்பு, அப்புறம் 2 ஆப்பிள் ஐபேடு, அப்புறம் இந்த பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேட்ஜெட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா பெரிய ஹார்ட் டிஸ்கோட கேஸ் மட்டும் தண்ணி கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கருங்க. இது சின்ன வயசில் நான் பார்த்த ஸ்பீக்கரு, பழைய ரூம்களில் தான் எடுத்தேன், நல்லா இருந்துச்சு. அதை சரி பண்ணிட்டேன். இதுக்கான வீடியோ செப்பரேட்டாக வரும். ஸோ அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஹெலிகாப்டர் வீடியோ போட்டிருக்கோம்ல, அதுக்கான அந்த கண்ட்ரோலரு. அப்புறம் வந்துட்டு இது ஹார்ட் டிஸ்க்கு 1 TB. இந்த CCTV கேமரா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹார்ட் டிஸ்க்கு. இதை வந்து சரி பார்க்க கொடுத்தாங்க, பட் கேஸ் நமக்கு ஒர்க் ஆகலை, அதனால் அப்படியே பெண்டிங்கில் கிடக்குது. அப்புறம் வந்துட்டு இது மொபைல் கேஸு, நான் ஒன்று ஆர்ட்ரு போட்டேன், ஆனால் அது வந்து வேறு ஆயிடுச்சு, அதனால் ரிட்டன் போடாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற மல்டிமீட்டர், கொஞ்சம் மொக்க மாடல் தான், மாற்றணும் அதை. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்பர் வந்து நமக்கு ஒரு கிஃப்டாக ஒன்று கொடுத்தாரு, இதை வச்சு ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. நம்ம இது வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய பொருட்களை சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்கும்போது அவங்க ஏதாச்சும் கிஃப்ட் மாதிரி தருவாங்க, இதை வச்சுக்கோப்பா அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்த பொருட்கள் தான் அதெல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற சால்ட்ரிங் மிஷின் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க. நான் ஃபஸ்ட்டு 90 ரூபாய்க்கு ஒரு சால்ட்ரிங் மிஷின் வச்சுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பியை துட்டா இருத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா 350 ரூபா போட்டு எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு வாங்குறோம், நல்ல சால்ட்ரிங் மிஷினாக வாங்குறேன்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இந்த ஒயரை மட்டும் நான் மாற்றிட்டேன், ஏன்னா அது கொடுக்குறது வந்து டூப்ளிகேட் ஒயர் கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த பின் ஒயர் வந்து நான் தனியாக போட்டது, ஒரு 3 வருஷமாக நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அடாப்டரு, 12 வோல்ட் அடாப்டரு, 3 வோல்ட் அடாப்டரு தனித்தனியாக வச்சுருப்பேன், ஏதாச்சும் டிவைஸ்க்கு இன்புட் கொடுக்குறதுக்கு. இது கட்டிங் ஸ்பானர், இதுக்கு வாங்கினே தெரில, அப்படியே கிடக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஓல்டு ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்டு. இப்போ வந்து பெருசு வாங்கிட்டேன், அதனால் பழசை வந்து ஒரு மூலையில் அப்படியே போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 4-5 ஹார்ட் டிஸ்க் இருக்கும், 250 GB 500 GBன்ட்டு எல்லாமே பல்லாவரத்தில் எடுத்தது, எதுவுமே ஒர்க் ஆகலை. அதுக்கு வந்து ஹார்ட்வேரில் கொஞ்சம் வேலை பார்க்கணும், கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், அதனால் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா CCTVயோட 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. அதுவும் நம்ம CCTV ஹப்லேருந்து எடுத்தது தான். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் 2 1 TB ஹார்ட் டிஸ்க்குன்ட்டு. ஸோ அதுங்க தான் இது. ஸோ எல்லாமே இப்படி தான் கிடக்கு. கேஸ் வாங்கணும், கேஸ் வாங்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம செக் பண்ணி பார்த்து என்னென்னு பார்க்க முடியும். ஆல்ரெடி இருந்த கேஸ் பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு. அது டூப்ளிகேட் கேஸ் போல் 600 ரூபா கொடுத்து வாங்கினேன், ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால தான் இதெல்லாம் பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பழைய நோக்கியா ஃபோன் இருக்கும், இல்லை கேமராலாம் கிடையாது, பட் மெமரி கார்டு போட்டு பாட்டு கேட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு பழைய நோக்கியா ஃபோனு. ஸோ இந்த பாக்ஸில் அவ்வளோதான். இது எல்லாமே கொஞ்சம் அன்யூஸாக இருக்கிற பாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதை வந்து அப்புறமா ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிற பாக்ஸு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கான கேட்ஜெட் தான் அதிகமாக இருக்கும். இதுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் வச்சுருப்பேன், குட்டி பாக்ஸில் ஒரு ட்ரா மாதிரி வச்சுருப்பேன். அதில் தான் மொபைலுக்கான ஸ்க்ரூவு, டிஸ்பிளே எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். இது வந்து அந்த இன்னொரு கேஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதோட மூடி. எதுக்கு பொருட்கள் இந்த மாதிரி கொசன்னு போட்டிருக்காங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பொருளை ரிப்பேர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உட்காருவேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒவ்வொன்றத்தையும் அனலைஸ் பண்ணி டீபக் பண்ணி சரி பார்க்குறதுக்குள்ளே போதும் ஆயிரும். மோர் தென் 2 hours 3 hours கூட எடுக்கலாம் சரி பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது உட்காந்துட்டே இருக்கணுமா குனிஞ்சிட்டு, அதனால் முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அடப்போலா இதை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருவேன். அதனால் இப்படி கிடைக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் கூட ஒரு 4-5 ஹார்ட் டிஸ்க் கொடுத்தாங்க, அதை சரி பண்ணித்தாங்கன்ட்டு. ஆனால் எதுக்குமே நம்மக்கிட்ட கேஸ் இல்லை செக் பண்ணி பார்க்குறதுக்கு, அதனால் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அமேசான் டேப்லெட்டு. இதை வந்து நம்ம சரி பார்த்தாச்சு, ஆனால் பின்னாடி மூடி வந்து ரொம்ப ஒஸ்ட்டான கண்டிஷனில் உடஞ்சி போய் கிடக்கும். அப்புறம் இது வந்து அந்த குட்டி சாம்சங் ஃபோன், நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருப்போம் சின்ன வயசில். அந்த ஃபோனு வந்து பல்லாவரத்தில் கிடச்சிது. ஆஹா இது நம்ம சரி பண்ணி போடலாம், உள்ளே வந்து அந்த இன்டர்ஃபேஸே செமையாக இருக்கும். ஸோ அதுக்காக எடுத்து வந்திருக்கேன். நம்ம அதுக்கான வீடியோ வந்து அப்கமிங் டேஸில் வர ஆரம்பிக்கும். இதாங்க நான் சொன்ன நோக்கியா ஃபோன். 6 வருஷத்துக்கு முன்னாடி 6000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், நோக்கியா 6.1 நினைக்கிறேன். ஸோ நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ரிச்சி சீட் கொண்டு போனேன், என் மொபைலை நானே கெடுத்துக்கிட்டேன். ஸோ இதே போல் இன்னொரு ஃபோன் பார்த்திங்கன்னா நமக்கு பல்லாவரத்தில் கிடந்துச்சு, அந்த ப்ளூ கலர் ஃபோனு. 2 ஃபோனையும் அப்படி இப்படி ஏதாச்சும் மாற்றி போட்டு மிங்கிள் பண்ணி விட்டு ஏதாச்சும் ஒன்று ஒர்க்காக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்துகிட்டு வந்து இந்த சின்ன பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க அந்த சின்ன பெட்டி. அதுக்கப்புறம் பெரிய பெட்டி பார்ப்போம். ஒரு நல்ல ப்ளூடூத் கீபோர்டு எடுத்தேங்க. பார்க்குறதுக்கே டிசைனிங் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் அதை சரி பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ பட்டன் வந்து ஒர்க்கே ஆகலை. இந்த பிச்சு விட்ருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பட்டன் எதுவுமே ஒர்க் ஆகலை. நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. அதனால் அப்படியே வச்சுருக்கிறேன். போர்டு நல்லாயிருக்கும், அந்த மதர் போர்டு. பட் இதெல்லாம் கீபோர்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அதனால் அப்படியே வச்சுருக்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கருங்க, சைனீஸ் ஸ்பீக்கரான்னு தெரில, நல்லாயிருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. அதை கழட்ட கூட முடியல, ஒரிஜினல் ப்ராடக்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு நோக்கியா N சீரிஸ். இது வந்து நம்ம பல்லாவரத்தில் எடுத்தோம், வச்சுருக்கோம், அப்படியே ஞாபகமாக வச்சுருக்கிறோம். இதில் வந்து டிஸ்பிளே வேலை செய்யாது, பேட்டரி போட்டு பார்த்தா வைப்ரேட் மட்டும் ஆகுது.
அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு நோக்கியா ஃபோன். இதில் வந்து பட்டன் ஒர்க் ஆகலை. அந்த உள்ள அந்த சின்ன சின்ன ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அது போயிடுச்சு. அதை மாற்றி இப்போ வச்சுருக்கேன் சும்மாத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சின்ன சின்ன பொருட்களாக கிடக்கும். இது வந்து நம்ம 20 வோல்ட் லேப்டாப் அடாப்டரோட வயரை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏதாச்சும் டிவைஸ்க்கு 20 வோல்டேஜுக்கு மேலே கொடுக்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இது வந்து உருட்டு வாட்ச், ஆப்பிள் வாட்ச்னு சொல்லிட்டு ஒருத்தர் விற்றுக்கிட்டு இருந்தேன். அதை வாங்கி டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து காரோட கண்ட்ரோலர். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் தான் சரி பார்க்க கொடுத்தாரு, பட்டன் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு. அதையும் சரி பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் பெட்டிக்குள்ளே இருக்க கேட்ஜெட். எல்லாமே சின்ன சின்ன கேட்ஜெட் தான். வேறு ஏதாச்சும் பொருளை சரி பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு சின்ன சின்ன ஸ்பேர் தேவைப்படும். ஸோ அதை வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன். சரி பார்க்கும்போது தன்னா அப்படின்னான்னு தேடிட்டு இருப்பேன். இது எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் மெயின் மேட்டருக்கு வரலாம். இதுதான் நான் சொன்ன அந்த ஆப்பிள் டேப்லெட்டு, Gen 1 டேப்லெட்டு. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் சரி பார்க்க கொடுத்தாரு. அவர் இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஊதி போயிருக்கு, அதுக்கப்புறம் டிஸ்பிளே போயிடுச்சு. சரி, இதுக்கு வந்து நான் வெளியில் தேடி பார்த்தேன். அப்போ பல்லாவரம் சந்தையில் இதே போல் டேப்லெட் ஐபேடு வந்து நிறைய கிடந்தது. எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராப்ளம் தாங்க. பேட்டரி ஊதி போயிடுது, டிஸ்பிளேயும் போயிடுது. சரி, இதை சரி பார்க்கறதுக்கு ஒன்று நெட் வரலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தா அதுலேயும் இதே போல் தான் பேட்டரி இல்லாமல் போயிருந்துச்சு. அதனால் இந்த ரெண்டுத்தையும் சரி பார்க்கவே முடியல. இதுக்கு பேட்டரி ரேட்டு கேட்டோன்னா அதிகமாக சொல்கிறான், டிஸ்பிளே ரேட்டும் அதிகமாக சொல்கிறாங்க. இதை சரி பார்த்தா அப்டேட்டில் வருமா, ஓல்டு வெர்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு வச்சுருக்கேன். 1 மாதத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் சரி பண்ண முடியல. அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அப்புறம் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் கொடுத்தது தான். இது ஓல்டு மாடல். 90 டிகிரிக்கு அந்த டிஸ்பிளே ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குங்க. இந்த ஆப்பிள் லேப்டாப் எப்படி இருக்கும் அதே போல் டிசைனில் கொடுத்துருந்தாங்க. டெல்லு தான். ஸோ இந்த டெல்லும் சரி, இன்னொன்று ஹெச்பி கொடுத்துருக்காரு. ரெண்டுமே அவர் கொடுத்தது தான். இதில் வந்து பேட்டரி போயிடுச்சு அப்படின்னு கொடுத்தாரு. ஆனால் இதுக்கான சார்ஜிங் கேபிள் பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்குது. அந்த பின் அவுட்டு அது கிடைக்கவே இல்லை. ஸோ நம்ம சார்ஜிங் கேபிள் இருந்தால் தான் நம்ம இன்புட் கொடுத்து ஆனாக வைக்க முடியும். அதனால் அது அப்படியே இருக்குது. உள்ள ஹார்ட்வேரில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. ஏதாச்சும் பண்ண முடியுமா பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இதுக்கு ஒரு 4-5 வாரமாக பல்லாவரத்தில் போயிட்டு சார்ஜிங் கேபிள் கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன். கிடைக்கவே மாட்டுக்கு. ஓல்டு மாடலில், அதனால் ரொம்ப ரேராக இருக்குது. சரி, இதை சரி பார்த்தாலும் உள்ள சாஃப்ட்வேர்லாம் இப்போ சப்போர்ட் பண்ணுமா, ஓல்டு வெர்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதனால் ஷோ கேஸுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு வச்சுருக்கிறேன். நாளைக்கு இதை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஏன்னா பொருட்கள் நிறைய கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு செட் ஆஃப் கேட்ஜெட். அதாவது இது வரைக்கும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஒர்க்கே ஆகலை, இன்னும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் அது ஆனான மாதிரி தெரில அப்படிங்கிற கேட்ஜெட். ஸோ இதெல்லாம் ஒரு ஓரமாக ஒரு கேட்டகரியாக வச்சுருப்பேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிற கேட்ஜெட் இருக்குது. அது ஒர்க் ஆகிட்ருக்கும். அதை வந்து நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி கேட்ஜெட்டை நான் என்னென்ன வச்சுருக்கேன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சின்ன பொருள்லேருந்து ஆரம்பிப்போம். இது பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸ். பழைய இரும்பு கடையில் 5 ரூபா கொடுத்து வாங்கினேன். 1 வருஷத்துக்கு மேலே ஆக போது, நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது நோக்கியா ஃபோன். இது வந்து என்னோடய வீட்டுக்காக வாங்கினேன். இது பல்லாவரத்தில் எடுத்தது. அப்புறம் இந்த மவுஸும் வந்து பல்லாவரத்தில் எடுத்தது. மவுஸும் இந்த கேமிங் கீபோர்டு லைட்டெல்லாம் எரியுங்க. இதில் ரெண்டும் சேர்த்து நம்ம ஒரு 500 ரூபா கிட்ட வாங்கியிருந்தோம். ஸோ அதை ரிப்பேர் பார்த்தாச்சு. இது வந்து ஆடியோ ஆம்பிளிஃபைக்கான ஐசி நம்ம நண்பர் வந்து சரி பார்க்க கொடுத்துருந்தாரு. அதில் வந்து கழட்டி பார்த்ததில் உள்ள ஐசி புகஞ்சு போய் இருந்துச்சு. அதனால் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐசி வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ இனிமேல் தான் அதை சரி பார்த்து வீடியோலாம் போடணும். அப்புறம் இதுதாங்க நான் சொன்ன அந்த பெரிய டூல் கிட். இதில் வந்து எல்லா ஸ்க்ரூ கழட்டுறதுக்கான அந்த சின்ன சின்ன ஸ்க்ரூவெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக நானும் ஒரு சில திங்ஸ் வாங்கி வச்சுருப்பேன். அப்புறம் இதுதான் நம்மளோட பிசி செட்டப். லேப்டாப்பை வச்சே ஒரு பிசி ரெடி பண்ணியிருப்பேன். இதை பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். திரும்பவும் அதை பற்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஸோ அப்புறம் என்னோடய ரூம் இருக்குது. அது வந்து ட்ராஸ் ரூம்னு சொல்லலாம், ஸ்க்ராப் ரூம். வாங்கி வேஸ்ட்டாக போன பொருட்கள்ங்க. பார்த்தீங்களா எப்படி குப்பையாக கிடக்குன்ட்டு. இதை வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கிறேன். ஆனால் சோம்பேறி ஜனத்தால் அதை க்ளீன் பண்ணவே முடியல. நிறைய பொருட்கள் கிடக்கிறதுனால உள்ளே வரதுக்கே பிடிக்காது, கொசம் கிடக்கும். ஸோ எங்கள் ரூமில் இது வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி சொல்லலாம். எல்லாருமே போட்டு வச்சுருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேரிங் வீல் இருக்கும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம்ல. நம்ம நண்பர்கிட்ட கொடுக்கணும், அவர் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னார். அதனால தான் அதை சேஃபாக ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா PS2 தாங்க நிறைய கிடக்கும். இது வந்து சொல்ல மறந்துட்டேன். இது வந்து நம்ம சேனலுக்காக வாங்கின அந்த ட்ரைபேடு. பல்லாவரத்தில் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆல்டர்னேட்டிவாக செட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பொருட்கள் எல்லாமே ஒர்க் ஆகாத பொருட்கள். கடுப்பேற்றிருக்கோம். நம்ம சரி பண்ணுறதுக்கு வாரக்கணக்காக உக்காந்தும் அது வந்து சரியே ஆகியிருக்காது. வேறு வழி இல்லாமல் தூக்கி போட்டு உட்கார வச்சுருப்பேன். அப்புறம் பெரிய பெரிய கேட்ஜெட், ஒர்க் ஆகிற கேட்ஜெட், அதாவது அந்த ஆம்பிளிஃபையரு, அதுக்கப்புறம் ஒரு சில PS2 கேட்ஜெட்ஸ், அதுக்கப்புறம் அந்த கேமிங் கன்சோல். இது வந்து பெரிய பெரிய பொருட்களாக அதை எங்கே வைக்க தெரியாமல் இது கூட சேர்த்து வச்சுருப்பேன். எல்லாமே மிங்கிள் ஆகி கிடக்கும். இதை வந்து இப்போ அடுக்கணும். நம்ம சோம்பேறித்தனத்துக்கு ஒரு எண்டு கார்டு போடுவோம். நான் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை வந்து சரி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போல்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணுவேன். கரெக்டாக எல்லாத்தையும் சரி பண்ணி முடிச்சுட்டு அது சரி பண்ணுறோமோ இல்லையோ வெறுப்பாகாமல் அது எங்கே எடுத்தோமோ அங்கேயே போய்ட்டு அப்படி வச்சு க்ளீனாக வச்சுருப்பேன். வயசு ஆக ஆக நமக்கு நிறைய வேலைகள் வந்துடுதா. அதனால் ஏதாச்சும் பொருளை ரிப்பேர் பார்க்கறதுக்கு உட்காடுறோம். ரொம்ப நேரம் உட்காந்து டீபக் பண்ண முடியலையா, உடனே வெறுப்பாகி அதை அப்படியே தூக்கி வச்சுட்டு போயிடுறோம். ஸோ அப்படி சேர்ந்தது தான் இந்த மாதிரி குப்பை மாதிரி தெரியுது. இது வந்து ரொம்பவே சின்ன சின்ன பொருள் தான். எடுக்கும்போதே எங்கே எடுத்து வச்சோமோ அப்படி வச்சா க்ளீனாக இருக்கும்.
இது எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேர் அப்படி தான் ரோட்டில் போகும்போது அதே தின்ட்டு சின்ன குப்பை தானே அப்படின்னு தூக்கி போட்டு போகிறது, அது வந்து பின்னாடி வந்து பெருசாக மாதிரி நிற்கும். ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அதனால் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா PS2 தாங்க. நம்ம நிறைய PS2 எடுத்தோம்ல, அந்த பார்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது வந்து ஒன்றும் பண்ண முடியல, அதனால் அப்படி போட்டு வச்சுருக்கேன். PS2, அதுக்கப்புறம் கொஞ்சம் மதர் போர்டு, கேமராவோட போர்டு, லுஸ்க்குன்னு நிறைய கிடக்கும். இது ரொம்ப நாள் கிடக்கும், ஒரு 3 மாதம் பார்ப்பேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் யாராச்சும் ப்ரோ எனக்கு இந்த போர்டு வேணும், இந்த கெப்பாசிட்டி ஏதாச்சும் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பி விட்ருவேன். இல்லை ரொம்ப நாள் சும்மா கிடந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ஓரமாக ஒரு மூட்டையில் கட்டிட்டு அதை போயிட்டு பழைய இரும்புகளில் விற்றுருவேன். ஸோ PS2லாம் இருக்கும். இது வந்து நம்ம நண்பர் கொடுத்தது தான். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலில் யூஸ்லெஸ் கண்டென்ட் தான் போட்டுகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரெண்டிங் கண்டென்ட்டு, ட்ரோல் பண்ணுறது, எதுக்கு ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி தான் என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் சரி யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணலாமே, நிறைய பேருக்கு நம்ம நாலேஜ் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். 6 மாதம் தான் ஆகுது. 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர்த்துக்கு நல்ல கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம், நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோன்ட்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்குது. ஸோ இப்படி தான் லைஃப்பில் வந்து சின்ன சின்ன திங்ஸை மட்டும் மாற்றிக்கிட்டாலே உங்களுக்கு லைஃப் பெட்டராக இருக்கும். நான் ஒரு பிகினர் தான். கண்டிப்பாக 2025 நானும் அப்கிரேட் ஆகிட்டு உங்களுக்கும் நல்ல நல்ல கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணுவேன், நிறைய நாலேஜை ஷேர் பண்ணுவேன். இவ்வளோ தூரம் என்னை நம்பி சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் நியூ இயரை சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.